சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்கள் மற்றும் உபகரணங்கள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மருத்துவமனையின் தற்போதைய நிலை என்ன? மருத்துவம் பார்க்க வரும் நோயாளிகள் புலம்பும் அவல நிலை என்ன? இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் மற்றும் செய்தியரங்கிலிருந்து தலைமைச் செய்தியாளர் எழில் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை என்றால் அது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது. தமிழகத்தின் தலைநகரத்தில் அதுவும் மைய புள்ளியாக இந்த மருத்துவமனை இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையில் 1 கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் பல்வேறு நடுத்தர ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் தங்களுக்கு நோய்வாய் ஏற்படும் பொழுது அவர்கள் அணுகக்கூடிய ஒரு மருத்துவமனையாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்கிறது. சென்னையில் பல்வேறு பொது மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட எல்லா மருத்துவமனைக்கும் தலைமை மருத்துவமனையாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிராகவே அந்த மருத்துவமனை அமைந்திருக்கிற காரணத்தினால் அண்டை மாநிலங்களாக இருக்கிற ஆந்திர மாநிலத்துடைய பகுதியாக இருக்கிற சித்தூர், நெல்லூர் போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் கூட ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு அண்டை மாநிலத்து மக்கள் வந்து அங்கு சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவமனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனை எப்படி இருக்கிறது என்ற வருகிற தகவல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் கவலை அளிக்கக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நாளொன்றுக்கு குறைந்தது 12,000 முதல் 15,000 பேர் புறநோயாளிகளாக வந்து சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய நிலையில் ஆயிரக்கணக்கானோர் அங்கு உள்நோயாளிகளாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான தமிழகத்தின் பெரும் மருத்துவமனையாக கருதப்படுகிற இந்த மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை. சுகாதார சீர்கேடுகள் நிறைந்திருக்கிற ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது. நோய்வாய்ப்பட்ட மக்கள் அங்கு வந்து சுகாதாரத்தை பெற வேண்டும் என்று அணுகினால், ஆனால் அவர்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்தால் அவர்கள் நோயுற்று செல்லக்கூடிய ஒரு அவல நிலை அந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, போதிய அளவில் அந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் பற்றாக்குறையில் இருக்கிறது, போதிய அளவிற்கு கழிப்பறை வசதிகள் இல்லை, குடிநீர் வசதிகள் இல்லை, எலி தொல்லை அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை, அது மட்டுமல்ல சிறப்பு மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில் நியமிக்கப்படவில்லை என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது மருத்துவமனையை நாடி வருகிற நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு அந்த இடத்தில் ஆளாவதாக தகவல்கள் வருகிறது. ஸ்ட்ரக்சர்கள் கூட இல்லாத நிலைமையில் ஒரு ஸ்ட்ரக்சரில் 2-3 நோயாளிகளை ஏற்றி செல்லுகிற அவலநிலைக்கு அந்த மருத்துவமனை இருந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் அந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற லிஃப்ட் செயல்படாமல் பல நேரங்களில் நோயாளிகள் அந்த லிஃப்ட்டுக்குள் சிக்கிக்கொள்ளுகிற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனை வளாகம் என்பது சுகாதார சீர்கேடு நிறைந்ததாக மாறி இருக்கிறது. குறிப்பாக மருத்துவ கழிவுப் பொருட்கள் அந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே கொட்டப்படுகிற அவலநிலை இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு வருகிற நோயாளிகள் சாப்பிடுகிற அந்த உணவு பொட்டலங்கள், உணவு கழிவுப் பொருட்களும் அதே வளாகத்தில் கொட்டப்பட்டு அது பல நாட்களாக அது அப்புறப்படுத்தாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் அந்த மருத்துவமனைக்கு வருகிற நோயாளிகள் மிகப்பெரிய துயரத்திற்கு, சொல்லனா துயரத்திற்கு ஆளாகக்கூடிய அவலநிலை இருந்து கொண்டிருப்பதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் தலைநகரத்தில் இருக்கிற இவ்வளவு பெரிய மருத்துவமனையிலேயே இந்த நிலைமை என்றால் மற்ற பிற மாவட்டங்களில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளின் நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மிக மோசமான நிலைமையில் இப்போது அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார், மா. சுப்பிரமணியன். அவர் அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவத்துறை அமைச்சர் என்பதையே மறந்துவிட்டு அவர் இப்போது தேர்தல் பணியில் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் ராஜீவ்காந்தி அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நமது செய்தியாளர் ராம்குமார் இருக்கிறார். அவர் நேரடியாக மருத்துவமனைக்கு உள்ளாக சென்று அங்கு இருக்கிற அவல நிலைகள் என்ன என்பதை பார்த்து அறிந்து வந்திருக்கிறார். அவரிடத்தில் அந்த மருத்துவமனையுடைய நிலைமை என்ன என்பதை நாம் கேட்டு பெறலாம். ராம்குமார், வணக்கம். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு
அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது. சுகாதார சீர்கேடு நிறைந்த மருத்துவமனையாக அது மாறிவிட்டது என்றெல்லாம் மக்கள் புகார் சொல்கிறார்களே. நீங்கள் நேரடியாக மருத்துவமனை வளாகத்திற்குள்ளே போய் ஆய்வு செஞ்சுருக்கீங்க, அங்கே நிலைமை என்ன? நேரடியாக பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக எழில். அதாவது இது தமிழகத்தோட பெரிய மருத்துவமனை என்பதை காட்டிலும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அரசு மருத்துவமனையா இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. இங்கு அதாவது இல்லாத மருத்துவ வசதிகளே இல்லை என்ற நிலைதான் கடந்த புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்துல இருந்தது. அதாவது சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்துறை என்பது அதாவது தமிழகம் என்பது ஆசியாலேயே ஒரு மருத்துவ நகரம் என்ற பெயர் பெற்றது புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்துல. அவங்களோட ஆட்சியில தான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாநகரங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, மாவட்ட தலைமை மருத்துவமனைகளும் கட்டமைக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள், அதாவது மருத்துவ கருவிகள் உள்ளிட்டவைகள் வந்து தரம் வாய்ந்த நவீன முறையில் கொண்டு வரப்பட்டது. அது உரிய முறையில் மருத்துவ நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. குறிப்பாக தனியார் மருத்துவமனையை காட்டிலும் அரசு மருத்துவமனையில அதிநவீன வசதிகள் வந்து புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலங்களில் கொண்டு வரப்பட்டு ஒரு சிறப்பு வாய்ந்த துறையா இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுகாதாரத்துறை இங்கு வந்தது. ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகள்ல விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் அதாவது எந்த துறைக்கும் தகுதி வாய்ந்த அமைச்சர்களே நியமிக்கல என்று சொல்லலாம். குறிப்பா மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் தங்கள் நோய்களுக்கு சிகிச்சை பெறக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கு வருவது வாடிக்கையா இருக்கு. இந்த சுகாதாரத்துறை தூங்கி வழிகிறது. அதாவது இந்த துறையே செயல்படல என்பதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில தினமும் 15,000 பேருக்கும் மேற்பட்டோர் வந்து புறநோயாளிகளா வராங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள்நோயாளிகளா சிகிச்சை பெறுவராங்க. சென்னை மட்டுமில்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நோயாளிகள் வந்து இங்கு சிகிச்சை பெற்று வராங்க. ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாக இந்த மருத்துவமனை எப்படி செயல்பட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு அதாவது மாவட்ட தலைமை மருத்துவமனை கூட இந்த அளவுக்கு இந்த மருத்துவமனை இல்லை என்பதுதான் நிதர்சனமாக உண்மையா இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வரக்கூடிய இந்த மருத்துவமனையில போதிய மருத்துவர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் வைக்கல, நாம வைக்கல, மருத்துவ சங்கங்களே வச்சிருக்கு. அதாவது பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சிருக்கு. அதாவது இங்க இருக்கக்கூடிய பல பிரிவுகள்ல நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இல்ல. அதே போல செவிலியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படல. மருத்துவ பணியாளர்களோட இது பணியிடங்கள் நிரப்பப்படல. அதாவது தினமும் 15,000 புறநோயாளிகள் வரக்கூடிய மருத்துவமனையில் இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல, மருத்துவ பணியாளர்கள் இல்ல. இது மட்டும் இல்லாம அதாவது மருத்துவ கருவிகள் என்பது முழுமையா எங்கேயுமே வந்து செயல்படலன்னு சொல்லலாம். குறிப்பா இங்க மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்க இதய நோயாளிகள் பயன்பெறக்கூடிய இந்த எக்கோ கருவி, இசிஜி கருவி வந்து குறைந்த அளவே இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இதய நோயாளிகளாக வருகிறார்கள். அவர்கள் அந்த எக்கோ கருவி எடுப்பதற்கும் அதே போல இசிஜி எடுப்பதற்கும் பல மணி நேரம் காத்து கிடக்கக்கூடிய ஒரு அவலநிலை தான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம அதாவது இதய நோயாளியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரக்கூடிய நோயாளிகளை உரிய முறையில் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்கள் முழுமையா இல்லை. இதன் காரணமாகவே நாம் நேற்று வெளியிட்ட செய்தி தொகுப்புல கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரெச்சரில் இரண்டு நோயாளிகள் இருக்கக்கூடிய அவலம் இருக்கு. அதாவது மணிக்கணக்கில் ஸ்ட்ரெச்சர்ல காத்து கிடக்கக்கூடிய ஒரு அவலம் இருந்துட்டு இருக்குன்னு நேற்றைய செய்தி தொகுப்புலையும் நேற்று செய்தியிலையும் பார்த்தோம். இந்த நிலைமைதான் கடந்த 4.5 ஆண்டுகளாக இருந்துட்டு வருது. இதுக்கு முழுக்க காரணம் மக்கள் நல்வாழ்வுத்துறை, இந்த விளம்பர திமுக அரசு. இது மட்டும் இல்லாம அதாவது இந்த இதய நோய் மட்டும் இல்லாம புற்றுநோயை கண்டறியக்கூடிய பெட் ஸ்கேன்
சென்டர் வந்து இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் ஒரு கட்டிடத்தில் இயங்கிட்டு வருது. கிட்டத்தட்ட அதாவது சென்னை மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் வந்து இந்த புற்றுநோய் கண்டறிவதற்காக பெட் ஸ்கேன் சிகிச்சைக்காக இங்க வராங்க. ஆனா இங்க வரக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து உரிய முறையில பெட் ஸ்கேன் எடுக்க முடியல. என்ன காரணம்? மாசக்கணக்கில் ஒரு புற்றுநோய் இருக்குமோ என்ற சந்தேகத்தில் வரக்கூடிய நோயாளிகளை வந்து மாதக்கணக்கில் வந்து அட்டவணை வைத்து, அதாவது இந்த மாதம் வந்தால்தான் நீங்க பெட் ஸ்கேன் எடுக்க முடியும் என்ற நிலைதான் இந்த அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட உயிரை கொல்லக்கூடிய புற்றுநோய். இந்த புற்றுநோய் கண்டறிவதற்கான பெட் ஸ்கேன் வசதி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்தாலும் அது முழுமையா செயல்படல. அவர்களுக்கு வந்து காலத்துல அந்த ஸ்கேன் வசதி செய்து தரப்படலன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நீண்ட நெடிய வரிசையில நின்றுதான் இந்த பெட் ஸ்கேன் வந்து எடுக்கப்படுது. அதாவது காலம் கடந்த சிகிச்சை மூலம் அவர்கள் வந்து பல உயிர்கள் வந்து அநியாயமாக உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துவிடுது. இது மட்டுமில்லாம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய லிப்ட் வசதி முறையா வந்து செயல்படல. பல நேரங்கள்ல லிப்ட் வந்து ஆஃப் ஆயிட்டு இருக்கு. அதே போல இருக்கக்கூடிய எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவிலிருந்து மருந்தகங்கள்ல மருந்தாளர்கள் எண்ணிக்கை என்பது குறைந்த அளவே இருக்கிறதுனால வரக்கூடிய நோயாளிகளுக்கு மருந்து கொடுப்பதற்கு உரிய மருந்தாளர்கள் இல்லாதனால பல நீண்ட நெடிய வரிசையில் நின்றுதான் மருந்துகள் வந்து கொடுக்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாகவே காலை வரக்கூடிய, அதாவது ஒருவர் வந்து காலை வந்து மருத்துவமனைக்கு வருகிறார் என்றால் அவர் மாலை வரை மருந்து கொடுக்கக்கூடிய அந்த பிரிவில் நீண்ட நெடிய வரிசையில் நின்றுதான் வாங்க வேண்டிய அவலம் ஏற்பட்டிருக்கு. இது போல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்மிடையே வந்து சமூக ஆர்வலர் சசிகுமார் நம்மிடையே இருக்காங்க. இந்த மருத்துவமனை குறித்து முழுமையா தெரிந்தவர். இந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பது குறித்து கேட்போம். சார் வணக்கம். இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவ சிறப்பு வாய்ந்த மருத்துவமனை தற்போது எப்படி செயல்பட்டு இருக்கு? எது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஏழைங்களின் அப்போலோ சொல்லக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து தொடர்ந்து நோயாளிகள் வராங்க. ஒரு ஓபி சீட்டு போடுறது லைன் அதிக அளவில் இருக்கு. அது ஒரு 2 கவுண்டர் பண்ணலாம், அதையும் பண்ண மாட்டாங்க. அதேமாரி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் எது எடுக்க சொன்னாலும் எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டம் இருக்கு. அதேமாரி எமர்ஜென்சியாக வர்றவங்களையும் லைனில் நிற்க வச்சு அந்த நோயாளிகள் மனசை புண்படுத்துறாங்க. அதேமாரி ஒருமையில் பேசுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வரக்கூடிய வாகனங்கள்லேருந்து திருடு போகுது. 2வது பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டர்ஸுங்க பார்க்கறதே கிடையாது. செவிலியர்களை வச்சே முக்கால்வாசி பார்த்துடுறாங்க. டாக்டர்ஸ்லாம் அப்படியே ரவுண்ட்ஸே வர்றதே கிடையாது. டாக்டர்ஸுங்க ரவுண்ட்ஸ் சரியான முறையில் வந்து அந்த அட்டவணையை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே கிடையாது. போதுமான எந்த ஒரு வசதியும் பண்றதே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா மருத்துவமனை இருக்க தெரிஞ்சிருச்சு. இந்த காப்பீடு திட்டத்தை இல்லைன்னா அந்த காப்பீடு திட்டம் போட்டு வர வரைக்கும் நீங்க பெட்ல அட்மிட் பண்ணுங்கன்றாங்க. இப்ப 10 நாள்ல நோயாளி இருக்கணும்னா அந்த காப்பீடு திட்டம் போட்டு இன்னும் 10 நாள் அட்மிட் பண்ணவனே தான் அந்த காப்பீடு திட்டம் மூலம் வராங்க. சப்போஸ் காப்பீடு திட்டம் இல்லைன்னா ஸ்கேனுக்கு 2500 ரூபாய் வாங்குறாங்க. சிடி ஸ்கேனுக்கு எல்லாத்துக்குமே காசு. மக்கள் கிட்ட ஒரு காப்பீடு திட்டம் இல்லைனாலும் அந்த ஆதார் கார்டை வச்சு முறையா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் கூட பண்ணலாம். அந்த காப்பீடு திட்டம் வர வரைக்கும் அந்த நோயாளிங்க செத்தாலும் கவலைப்படாம பணம் மட்டுமே குறியா இருக்கு இந்த அரசுக்கு வந்து கல்லா கட்டுறதுலயே இருக்கு. எந்த துறையா இருந்தாலும் கல்லா கட்டி ஆகணும். ஒரு காப்பீடு திட்டம் இல்லைன்ட்டு ஒரு அம்மாவை 1 மாசமா அலகடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி போக்குன்றது எப்படி பாக்குறது? அதே மாதிரி இரவு நேரத்துல மருத்துவமனை சுத்தி கஞ்சா அடிக்கிற பசங்க இருக்கானுங்க. வரக்கூடிய பேஷண்ட தொல்லை பண்றானுங்க. அவங்களுடைய பொருள், செல்போன் உடைமைங்க வரவங்க அவங்க நோயை பார்ப்பாங்களா இல்ல அவங்க உடைமைகளை பார்ப்பாங்களா என்ற கேள்விக்குறி ரொம்ப இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா வாகனம் சொன்ன மாதிரி நிறைய திருட்டு போகுது. அதெல்லாம் அலட்சியம் தான்ட்டு காவல்துறையே சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சகஜம்தான். எவனா வந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பான், பெட்ரோல் இருக்க வரைக்கும் விடுவான்றாங்க. அப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனை வந்து சுத்தி பாத்தீங்கன்னா கழிப்பிடம் வசதி கூட இல்லை. இங்க வர மக்களுக்கு கழிப்பிடம் பாத்தீங்கன்னா சுகாதாரமே இல்லை. அங்கிருந்து ஒரு 100 மீட்டர் ஒரு 50 மீட்டருக்குள்ள நம்ம நின்னாலே ஸ்மெல் வருது. நோயாளிகள் போகவே முடியல. நோயாளிகளை பார்க்க வரவங்கள போக முடியல, நோயாளிகளும் போக முடியல. பெருமளவு துயரத்தை இந்த மக்கள் சந்திக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரிய அப்பளோ மாதிரி நினைச்சு வரக்கூடிய இந்த மருத்துவமனை
கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள்லாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாக்டர் வராரோ இல்லையோ ரவுண்ட்ஸுக்கு ரோட்டில் இருக்கிற தெருநாயெல்லாம் வந்து வார்டுக்கெல்லாம் போகுது. இது விஷயமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், வீடியோஸும் போட்டிருக்கோம். நாய் ரவுண்ட்ஸ் போகுது, எல்லா வார்டுக்குள்ளேயும் போகுது. எலி ரவுண்ட்ஸ் போகுது, ஆனால் டாக்டர் ரவுண்ட்ஸ் போறாரா டீன் போறாரான்றது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. சமூக ஆர்வலர் சசிகுமார் சொன்னது கிட்டத்தட்ட அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காரு. மருத்துவர்கள் வந்து ரவுண்ட்ஸ் போறாங்களோ இல்லையோ நாய்கள் போது பெருச்சாளிகள் போது என்ன குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனையிலையும் இந்த காலி பணியிடம் தான் இந்த மாதிரியான பாதிப்பு இருக்கு. மருத்துவர்களோட காலி பணியிடம் நிரப்பப்பட்டிருந்தா இது போன்ற பிரச்சனை இருக்காது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிண்டி பன்னோக்கு மருத்துவமனையில உரிய சிகிச்சை அளிக்காததால தனது தாய் வந்து உயிரிழந்தாரு. இதற்கு ஆத்திரமடைந்த அந்த நபர் வந்து பாலாஜி என்ற மருத்துவரை மருத்துவமனைக்குள் புகுந்து குத்தி வந்து அவரை வந்து உயிர் காயம் ஏற்படுத்தியிருக்காரு. இது பெரிய இந்தியாவையே வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிடுச்சு. ராம்குமார், அந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில என்ன மாதிரியான அவலங்கள் நிலவுகிறது என்பதையெல்லாம் நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள். குறிப்பா மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை என்பதை தாண்டி அந்த மருத்துவமனைக்கு வருகிற மக்கள் அந்த இடத்துல சுகாதாரமாக இருக்க வேண்டும். அந்த சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. ஆனால் மருத்துவமனைக்கு வருகிற மக்கள் அங்கே இருக்கிற கழிவறைகளை கூட பயன்படுத்த முடியாத ஒரு அவலநிலை இருக்குதுன்னு சொன்னீங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்களா? அந்த மக்கள் எந்த அளவிற்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? மருத்துவமனைக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு அங்கே வருகிற நோயாளிகள் தள்ளப்பட்டிருப்பதா சொல்லப்படுகிறது. நிலவரம் என்ன? கண்டிப்பா, அதாவது இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் 4 டவர் பிளாக்குகள் இருக்கு. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இருக்காங்க. இங்கே வந்து அந்த கழிவறைகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு, அதாவது நோயாளிகளுக்கு ஏற்றாற் போல் கழிவறைகள் இல்லை. அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. குறிப்பா கழிவறைகள் அந்த நோயாளிகள் பயன்படுத்தலாம். இருக்கிற நோயாளிகள் கஷ்டப்பட்டு தான் வந்து கழிவறைக்கு போறாங்க. அங்கு அதாவது அசுத்தம் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அவ்வப்போது அந்த கழிவறைகளை சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் கழிவறைகள் முழுமையா சுத்தப்படுத்தல. கழிவறை மட்டும் இல்லாம இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் ஆங்காங்கே வந்து கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வந்து பெருக்கெடுத்து ஓடக்கூடிய, அவ்வப்போது ஒவ்வொரு தினமும் எப்போது ஒன்றுமானாலும் கழிவறை அதாவது கழிவுநீர் வந்து ஓடும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. சில தினங்களுக்கு முன்பு நாமே ஒரு செய்தி வந்து போட்டிருந்தோம். அதன் பிறகுதான் சரி செய்தார்கள். இது போல கழிவுநீர் அடைப்பு என்பது முழுமையா இங்க வந்து சீர் செய்யப்படல. அதற்கான ஆட்கள் நியமிக்கப்படல. மாநகராட்சியிலிருந்து வர வைத்துதான் இந்த கழிவுநீர் அடைப்பை வந்து சரி செய்ய வேண்டிய அவலத்தில் வந்து இந்த மருத்துவமனை நிர்வாகம் இருந்துட்டு வருது. அதே போல இந்த நோயாளிகளோட உதவியாளர்கள் வரக்கூடியவங்க வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில கழிவறைகள் வந்து நோயாளிகளுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் பார்வையாளர்கள் உதவியாளர்கள் வந்து வெளியே சென்று மாநகராட்சி கட்டண கழிப்பிடங்களை வைத்துதான் உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு வருது. என்ன காரணம்னா இங்க உரிய முறையில வந்து பராமரிக்க இல்லாதனால அங்கங்கே துர்நாற்றம் வீசும் அவலம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமே, அதாவது மருத்துவமனைக்கு நோயாளிகளை அழைத்து செல்லக்கூடிய உதவியாளர்கள் இங்கு திரும்ப செல்லும் போது அவர்களும் நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். இதுதான் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. இந்த மருத்துவமனை மட்டும் இல்லாம கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலேயே இதே போல கழிவுநீர் அடைப்பு, குப்பைகள் அகற்றாதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதாவது இந்த விளம்பர திமுக அரசு. ராம்குமார், அது மட்டுமல்ல, அந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே மருத்துவ கழிவுப் பொருட்கள் அந்த வளாகத்திற்குள்ளாகவே கொட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கு வருகிற மக்கள் சாப்பிட்டு விட்டு மீதம் இருக்கிற அந்த உணவு பொருட்களும் அந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே கொட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த கழிவுப் பொருட்கள் உடனுக்குடன் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அது அப்புறப்படுத்தப்படாதனால் அந்த வளாகத்தில் மிக மோசமான துர்நாற்றம் வீசக்கூடிய நிலை, அது மட்டுமல்ல நோய் பரவக்கூடிய அவலநிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதிக்கு போனீங்களா? அங்கே என்ன பார்த்தீங்க? நிலவரம் என்ன?
கண்டிப்பா அது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இந்த டவர் பிளாக் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் அடிக்கடி வரக்கூடிய பகுதி, அதே போல பொதுமக்கள் நடக்கக்கூடிய பகுதியில சுத்தமா வச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்களை வந்து பார்த்துட்டு அப்ப அவ்வப்போது சுத்துறாங்க. மருத்துவமனைக்கு கட்டிடத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நடமாடவே முடியாது என்ற நிலை தான் இருக்கு. அங்க அதாவது மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கு, நோயாளிகள் பயன்படுத்தும் உணவுப் பொருட்கள், மீதமுள்ள உணவுப் பொருட்கள் கொட்டப்பட்டிருக்கு. அதே போல ஆங்காங்கே வந்து ஒவ்வொரு இடத்திலும் குப்பை கழிவுகள் வந்து அன்றாடம் வந்து அகற்றப்பட வேண்டும். அங்காங்கே வந்து தேங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அங்கு கொசுக்கள் உற்பத்தி ஆகிறது. உடனடியாக கொசுக்கள் வந்து நோயாளிகளை தாக்குகிறது. ஏற்கனவே ஒரு நோய்க்கு சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளி மேலும் மலேரியா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட காய்ச்சல்களுக்கு வந்து இந்த மருத்துவமனையே வந்து காரணமா இருந்துட்டு வருது. இதன் காரணமாக அந்த நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தொற்று நோய் பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த மருத்துவ கழிவுகளை அவ்வப்போது எடுக்கணும், இங்க இருக்கக்கூடிய கட்டிட கழிவுகளை அப்புறப்படுத்தணும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியா இருந்துட்டு வருது. ஆனால் மக்கள் நல்வாழ்வுத்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறது என்ற நிலைதான் தற்போது வரை இருந்துட்டு வருது. ஒட்டுமொத்தமாக தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு தலைநகரின் வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை என்பது நிர்வாகம் தலைகீழாக மாறி இருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து அதாவது மாரத்தான் ஓடுவதற்கும் முதலமைச்சர் பின்னால் செல்வதற்கும் தேர்தல் வேலை செய்வதற்கும் மட்டுமே இருந்து வருகிறார். ராம்குமார், அந்த மருத்துவமனை வளாகமே ஒரு சுகாதார சீர்கேடு நிறைந்த வளாகமாக மாறிவிட்டது. அதற்கென்று ஒரு தனி அமைச்சர் இருக்கிறார், அமைச்சகம் இருக்கிறது, செயலாளர்கள் இருக்கிறார்கள், IAS அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இருந்தும் ஒரு பலனும் இல்லை. ஆனால் தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கண்டு கொள்ளப்படாத ஒரு கைவிடப்பட்ட மருத்துவமனையாக மாறிவிட்டது என்ற தகவலை சொன்னீர்கள். ஆனால் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். குறிப்பாக இருதய நோயாளிகள் முதல் கேன்சர் நோயாளிகள் என பல்வேறு நோய் பாதிப்புகளுக்காக வந்து சிகிச்சை பெறுவதற்காக நம்பிக்கையோடு வருகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்திற்குள் வரும்பொழுது அவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை வழங்க முடியாத நிலைமை அந்த இடத்தில் இருப்பதாக சொல்லுகிறீர்கள். உரிய அளவில் சிறப்பு மருத்துவர்கள் இல்லை, ஏன் பொது மருத்துவர்களே இல்லை என்ற நிலைமை இருக்கிறது என்று சொன்னீர்கள். அங்கு வருகிற நோயாளிகள் கிட்ட பேசுனீங்களா? அவர்கள் எவ்வளவு அலைக்கழிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு நேரம் அவர்கள் சிகிச்சைக்காக காத்து இருக்க வைக்கப்படுகிறார்கள்? அது மட்டுமல்ல, நோயாளிகள் உடன் வருகிறார்கள் அல்லவா உறவினர்கள், அவர்கள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. எப்படியெல்லாம் மக்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்பதை பதிவு செய்யுங்கள் ராம்குமார். கண்டிப்பாக, அதாவது அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் அரசு மருத்துவமனையில் நாடி வருகிறார்கள். தங்களால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாது, அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை என்ற காரணத்துக்காக தான் அரசு மருத்துவமனையை நாடுறாங்க. அரசும் என்ன சொல்லுது, அனைத்து மருத்துவ வசதியும் செய்து கொடுக்கிறோம்னு சொல்லுது. ஆனா இங்க வரக்கூடிய நோயாளிகளோட மனநிலை என்னன்னா, காலை ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளி அந்த மருத்துவ சிகிச்சை முடிந்து போகும்போது ஏன் அரசு மருத்துவமனைக்கு வந்தோம் என்ற நிலையில் தான் இருந்து வருது. ஒரு சாதாரண காய்ச்சல் சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகள் கூட வந்து பல மணி நேரம் காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு வருது. அப்போது சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் முழுமையா இருக்கிறத அதாவது நாயை விரட்டுவது போல் மருத்துவர்கள் நோயாளிகளை விரட்டுகின்றனர். மருத்துவ பணியாளர்களும் அதாவது அவர்கள் வந்து தனியார் மருத்துவமனையில் செல்லக்கூடியவர்களுக்கு வந்து எப்படி மரியாதை கொடுக்கிறார்கள், அதைக்கு தலைகீழாக நோயாளிகள் பார்க்கப்படுகிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள், அவர்கள் வந்து துன்பப்படுத்தப்படுகிறார்கள், அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள். இது போல வரக்கூடிய நோயாளிகள் வந்து ஏன் இனிமேல் வந்து அரசு மருத்துவமனைக்கு வரவே கூடாது என்ற நிலையில் தான் இந்த விளம்பர திமுக அரசோட மருத்துவத்துறை நிர்வாகம் இருந்துட்டு வருது. எவ்வாறு அதாவது நம்முடைய சமூக இருக்காங்க, மக்கள் எப்படி துன்புறுத்தப்படுறாங்க, இங்க சிகிச்சைகள் வந்து எந்த அளவுக்கு அலைக்கழிக்கப்படுறாங்கன்னு சொல்லுங்க. இல்ல, இப்ப எதுல போனாலும் கியூ, எக்ஸ்ரேல எடுக்க போனாலும் கியூ, ஸ்கேன் எடுக்க போனாலும் கியூ, வாழ்க்கை ஃபுல்லா அவங்க கியூல நின்று அதாவது ஒரு எமர்ஜென்சி வர்றாங்கன்னா அவங்கள ஸ்பெஷலா கவனிக்கணும். நாங்க வந்து மருத்துவம் வந்து நல்லா பண்றோம்னா டாக்டர்ஸ் வந்து பண்ணோம், ஒரு அசால்ட்டா வந்து ஒரு கேர்லெஸ்ஸா எல்லாரையும் லைன்ல வச்சு ரத்தம் ஊத்தின்னு வந்தா கூட
அப்புறம் லைன்ல நில்லுப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விசாரிக்கிறாங்க, எந்த ஏரியா, சப்போஸ் குரோம்பேட்ல இருந்து வந்தாங்கன்னா உங்களுக்கு இங்க வராதுங்க, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன், நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஏன்னா இது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா இங்க இது பண்ண முடியாதுன்ட்டு அவங்களையும் அப்படி தெத்துறாங்க. அந்த மாதிரி தெத்துறப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பாதிக்கப்பட்டவங்க எந்த ஏரியால இருந்து வந்தாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அவங்களையும் திருத்துறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்டர்ஸுங்க பாத்தீங்கன்னா இந்த படிக்கட்டுல வந்து சில பேர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து எழுப்பாம எல்லாருமே இருக்காங்க. அந்த இடமே அந்த சாப்பாடெல்லாம் போட்டு அப்புறப்படுத்தாம நிறைய பார்க்க வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அசுத்தம் பண்றத டாக்டர்ஸும் கண்டுக்க மாட்டாங்க, அந்த செவிலியரும் கண்டுக்க மாட்டாங்க, துப்புரவு பணியாளருங்க அதை கிளீன் பண்ண மாட்டாங்க. நம்ம சொன்னதை கேட்டோம். அதாவது அலைக்கழிக்கப்படுறாங்க, மக்களாக பார்க்கப்படவில்லை, ஒரு விலங்கை பார்ப்பது போல்தான் மருத்துவமனை நிர்வாகம் மக்களை பார்க்கிறது. உரிய சிகிச்சைகள் அளிக்கப்படவில்லை, பல மணி நேரம் காத்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகிறது. ஒரு நோய்க்கு வரக்கூடிய நோயாளி பல நோய்கள் வாங்கி செல்லக்கூடிய நிலைதான் தற்போது இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இருந்துட்டு வருது. ரைட் ராம்குமார், தமிழகத்தினுடைய தலைநகரத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தமிழகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவமனைகளுக்கும் தலைமை மருத்துவமனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக நம்பி வருகிற மருத்துவமனையில் இவ்வளவு பெரிய அவலங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பது நிச்சயமாக கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. தமிழகம் மருத்துவத்துறையில் மிக உச்சாணியில் இருக்கிறது என்று தமிழக முதல்வர் தொடங்கி அமைச்சர் வரை எல்லா மேடைகளிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பேச்சு வெறும் பேச்சாக மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய மக்களுக்கு நல்வாழ்வை உறுதிப்படுத்துவதாக அறவே இல்லை என்பதை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நிலவுகிற அந்த காட்சிகள் நமக்கு உறுதி செய்கின்றன. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வருகிற மக்கள் எந்த அளவிற்கு அலைக்கழிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கான சிகிச்சை முற்றிலுமாக கைவிடப்பட்டிருக்கிறது, புறக்கணிக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து மக்கள் என்ற தகவலை தெரிவித்தீர்கள். உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு வருகிற நோயாளிகளுடைய நல்வாழ்வை, அவர்களுக்கான சிகிச்சையை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும். அதற்கு முறையாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டும், போதிய உபகரணங்களை அவர்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நிலவுகிறது. நிச்சயம் இந்த அரசு இதில் செவிசாய்க்கும் என்ற எதிர்பார்ப்பில் நாம் இதை பதிவு செய்கிறோம். களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.